முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஆரம்பமானது சிரமதான பணிகள். குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ள கபில சந்திரசேனவின் மரணம். சிக்கிய போலி ஆவணங்கள் போலீசார் வெளியிட்ட தகவல். மஹிந்த மீது கை வைத்தால் அழிவு நிச்சயம், ஆளும் தரப்புக்கு எச்சரிக்கை. நாடு முழுவதும் சீரற்ற காலநிலை, தயார் நிலையில் அனர்த்த முகாமைத்துவ குழுவினர். திடீர் நிலவடிப்பு மற்றும் பிளவு குறித்த மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. ஈழத் தமிழர்கள் தொடர்பில் விஜயிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கொழும்பில் வெள்ளத்தில் மூழ்கிய வீதிகள், அடைமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, மக்கள் தவிப்பு. அரவிந்தவின் வாக்குமூலம், வீட்டில் நடந்த சம்பவங்களை நீதிமன்றத்தில் விளக்கிய பிரியங்கி. இறுதி யுத்தத்தில் குடித்து உயிர் வாழ்ந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் குருநகரில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. மண்டை தீவு கடலில் 1986ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட 31 மீனவர்களின் நினைவு தூவியின் முன்பாக கஞ்சியை காய்ச்சி சிரட்டையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதன்போது குருநகர் பங்குத்தந்தை ரொக்ஸ் பாடசாலை சிறுவர்கள், மீனவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சியை குடித்து இறுதி யுத்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நிர்மலநாதன் மேரி ரஞ்சினி, வெளுந்து காணாமல் ஆக்கப்பட்ட யாழ் மாவட்ட செயலாளர். இன்றைக்கு நேற்று திலீபனன் தம்பியோட இதில் எங்களோட கஞ்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய 2வது நிகழ்வாக இந்த 31 பேர் 1986ஆம் ஆண்டு தொழிலுக்கு, அதாவது தொழிலுக்கு போன சமயத்தில் மண்டதியில் இந்த காடையர் கூட்டங்களால் வெட்டப்பட்ட உடல்கள். அந்த நேரம் நான் வெளிநாட்டிலேருந்து வந்து நின்றேன். அந்த நேரம் இந்த சம்பவம் நடந்தது. எங்களோட உறவுகளை நாங்கள் தொலைச்ச தூவி தான் இந்த தூவி. இந்த தூவியில் இதில் ஆரம்பிச்சது முள்ளிவாய்க்கால்லாம் நிறைவு பெற்றது. ஒரு இனம் ஒன்று அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரும்பான்மை சமூகத்தால் ஒரு இனம் எவ்வளோ ஊரம் வெட்டி கொலை செய்யப்பட்டது அந்த 31 தூவி. அந்த மக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். இளம் பிள்ளைகள், தகப்பன மாதிரி இந்த குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கு சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இந்த தூவியை பற்றி கேட்டால் இங்கே சில பேருக்கு தெரியாமலும் போகலாம். யோசிச்சு பாருங்க, 86ஆம் ஆண்டு எனக்கு அந்த நேரம் 26 வயசு. இப்போ எனக்கு 66 வயசுன்னா அவ்வளோ அவங்களோட மெமரியில். இது எங்களோட மக்களுடைய ஒரு விழிப்புணர்வுக்காண்டி தான் இன்றைக்கு நான் இதில் ஒவ்வொரு முறையும் எங்களோட மக்கள் இதை உணர்ந்து அடுத்த கட்டத்தை நகர்த்த வேணும். மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, அடுத்த நகர்த்த வேணும்ன்றதுனால இந்த விழிப்புணர்வாக தான் இந்த கஞ்சியை கொண்டு இந்த கஞ்சியை இந்த இடத்துல நான் காய்ச்ச வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கேன். எங்களோட உறவுகள் எவ்வளோ உறந்த முள்ளிவாய்க்கால் இங்கே தொடங்கினது. முள்ளிவாய்க்கால் எவ்வளோ ரத்தத்தில் நாங்கள் கொட்டு எங்கள் ரத்த உதாரணம் சிந்தப்பட்ட கடல். அதை நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பேப்பரில் வந்து பார்த்தேன். நான் முள்ளிவாய்க்கால் கோயில், எந்த குடும்பங்கள், எந்த உறவுகள் ஐயோ சொல்லுவேல பச்சில குழந்தைகள்ல இருந்து நாங்கள் என்ன பாவம் செய்யறோம். இந்த நாட்டில் தமிழனா அப்புறம் தான் ஒரு பாவத்துக்காடு. நாங்கள் அவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். மாதாவே எங்களுக்கு. தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகள் எதிர்வரும் மே மாதம் 18ஆம் தேதி தமிழர் தாயகமெங்கும் உணர்வுபூர்வமாக இடம்பெறுகின்ற அதே வேளையிலேயே முள்ளிவாய்க்கால் முற்றத்திலும் மிகவும் பிரம்மாண்டமான அளவிலேயே இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பகுதியிலேயே தமிழர்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்டதன் 17ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகள் இம்முறையும் மிகவும் சிறப்பாக இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகளின் ஆரம்பகட்ட பணியாக தமிழின படுகொலை வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்று மாலை முள்ளிவாய்க்கால் நினைவு
நினைவு முற்றத்திலே சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது. சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டதோடு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பரிமாறப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் மக்கள் அனைவரையும் கலந்து கொண்டு வழமை போன்ற நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர். அத்தோடு முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பரிமாறுகின்றவர்கள் கஞ்சியை சுவையாக வழங்க வேண்டும் என்பதற்காக கஞ்சியில் பல பொருட்களை சேர்க்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு செய்ய வேண்டாம் எனவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி எதற்காக நாங்கள் வழங்குகின்றோம் என்பதை உணர்ந்து முள்ளிவாய்க்காலில் எவ்வாறு அரிசி, உப்பு, தண்ணீர் ஆகியவற்றை மட்டும் கொண்டு கஞ்சி தயாரித்து வழங்கப்பட்டதோ அவ்வாறே முள்ளிவாய்க்கால் கஞ்சியை சரியான முறையில் பரிமாறுமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல இம்முறை முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் வியாபார நடவடிக்கைகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் கோரிக்கை விடுத்துள்ள அதேவேளை எதிர்வரும் 18ஆம் தேதி வழமை போன்று இடம்பெறும் நிகழ்வில் அனைவரையும் பங்கெடுக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளனர். மே 18 தமிழ் இன அழிப்பு நாளுக்கான இந்த ஆயத்த வாரத்திலே இன்றைய நாளில் இந்த திடலிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். திட்டமிட்டு இன அழிப்பு செய்யப்பட்ட நமது மக்களை, நமது போராளிகளை நாங்கள் நினைவு கூறுகிற அந்த நாளுக்காக அனைவரையும் தயாராகுமாறு அன்போடு அழைக்கிறோம். மே 18ஆம் நாள் முடிந்தவரை அனைத்து மக்களையும் இந்த இடத்திலே ஒன்று கூடுமாறு கேட்டு நிற்கின்றோம். அனைத்து ஆலயங்களிலும் மணி ஒலிக்கச் செய்து அகவணக்கத்திலே ஈடுபட்டு முடிந்தவரை ஆலயங்களிலும் அமைப்புகள் ரீதியாகவும் பொதுவாகவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்கவும் இந்த இன அழிப்புக்கு எதிராக நாங்கள் திரளவும் அழைக்கப்படுகிறோம். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது சுவை ஊட்டப்பட்ட ஒரு கஞ்சி அல்ல. வழமையாக எமது வீடுகளிலே நாங்கள் உண்ணுகின்ற அந்த சுவையான கஞ்சி முறை அல்ல. பானையிலே தண்ணீர் வைத்து அரிசி இட்டு அதில் அந்த சுவை இல்லாத ஒரு கஞ்சியைத்தான் உயிர் வாழ்வதற்காக முள்ளிவாய்க்காலிலே மக்கள் லட்சக்கணக்கிலே கூடியிருந்தவர்கள் உண்டார்கள், உயிர் காத்து கொண்டார்கள். எனவே உங்களுடைய இடங்களிலே முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நீங்கள் வழங்குகிற பொழுது இந்த முறையை கடைப்பிடிக்குமாறு அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் திடலிலே எதிர்வரும் 18ஆம் தேதி நாங்கள் ஒன்று கூடுகிற பொழுது இந்த இடத்தை ஒரு வியாபார நிலையமாக மாற்ற வேண்டாம் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஆண்டிலே ஐஸ்கிரீம் வேன்கள், கச்சான்கள் போன்ற வியாபார நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. அவற்றை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்காக நாங்கள் எவரிடமும் பணம் கேட்கவில்லை என்பதையும் மீண்டுமாக இந்த இடத்திலே நினைவூட்ட விரும்புகிறோம். ஆகவே எமது அமைப்பின் சார்பாக, பொது கட்டமைப்பின் சார்பாக எந்த ஒரு நிதியும் நாங்கள் எவரிடமும் நாங்கள் கேட்கவில்லை. ஆகவே யாராவது வழங்க விரும்பி நம்மோடு நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்கிறோம். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது இங்கே கொல்லப்பட்ட அத்தனை மக்களையும் நினைவு கூறுகிற ஒரு இடம். எங்களுடைய தமிழ் தேசியத்தின் பால் நாங்கள் கொண்டிருக்கிற ஈடுபாட்டை வெளிப்படுத்துகிற இடம். இதமது எல்லைகளை கடந்து நாங்கள் பயணிக்க அழைக்கப்படுகிறோம். குறுகிய அரசியல் லாபங்களுக்காக அல்லாமல் தமிழ் தேசியத்தின் பால் நாங்கள் கொள்ளுகிற ஈடுபாட்டின் விளைவாக இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடுவது அவசியமாகிறது. கட்சிகளை கடந்து, பிரதேசங்களை கடந்து, பல்வேறு அமைப்புகளை கடந்து அல்லது எங்களுடைய அமைப்புகளை வெளிப்படுத்துவதை கடந்து நாங்கள் ஒரு இனமாக இந்த இடத்திலே ஒன்று கூடுவது மிக அவசியமாகிறது. எனவே இந்த இடத்திலே அனைத்து மக்களையும், தமிழ் பேசும் அனைத்து மக்களையும், சிறப்பாக அந்த முள்ளிவாய்க்காலிலே உயிர் காத்து கொண்ட ஒவ்வொருவரையும், இந்த தமிழ் பேசுகிற அத்தனை மக்களையும் ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடத்திலே நாங்கள் இணைந்து கொள்வோம். தமிழின
செயற்பாட்டுக்கு எதிராக எங்களுடைய குரல்களை உயர்த்தி கொள்வோம். எங்களுடைய பிரசன்னத்தை இந்த இடத்திலே நிலைநாட்டிக் கொள்வோம். ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடுதல் என்பது இது ஒரு கொண்டாட்டம் அல்ல, மாறாக எங்களுடைய உரிமைக்கான ஒரு ஒன்று கூடல், இறந்தவர்களை நினைவு அல்லது கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுகிற ஒரு ஒன்று கூடலாக இருக்கிறது. எனவே இதிலே நாங்கள் அதற்குரிய மனப்பாங்கோடு இணைந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அழைத்து நிற்கின்றோம். அவை பொது கட்டமைப்பின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த இடத்திலே மே 18ஆம் நாள் அழைக்கிறோம். அதற்கான ஆயத்த பணிகள் இருக்கின்றன. எனவே முடிந்தவர்கள் 16ஆம் 17ஆம் திகதிகளிலே உதவி செய்யக்கூடியவர்களையும் இந்த இடத்திலே ஒன்று கூட அன்போடு அழைத்து நிற்கின்றோம். மறைந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக முன்னிலைப்படுத்தப்பட்ட 2 போலி பிணையாளர்கள் தொடர்பில் போலீசார் பல தகவல்களை வெளியிட்டுள்ளனர். இவர்கள் பல சந்தர்ப்பங்களில் கிராம உத்தியோகர்கள் சான்றிதழ்களை பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து தற்போது வரை ஒரு சந்தேக நபர் 10 கிராம உத்தியோகர் சான்றிதழ்களையும் மற்றும் ஒரு சந்தேக நபர் 7 கிராம உத்தியோகர் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் தமது வசிப்பிடத்தை உறுதிப்படுத்தி அந்த கிராம உத்தியோகர் சான்றிதழை பெற்றுக் கொண்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். கபில சந்திரசேனவிற்கு பிணை வழங்குவதாக முன்னிலையான 2 போலி பிணையாளர்களையும் அவர்களை அறிமுகப்படுத்தியதாக கூறப்படும் நபரையும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்த வாழைத்தோட்ட போலீஸ் முதல் மற்றும் 2ஆம் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவதற்காக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட கிராம சபை சான்றிதழ்களை வழங்கிய கிராம அலுவலரிடமும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி முதல் மற்றும் 2வது சந்தேக நபர்கள் சில காலமாக இந்த முறையில் பிணை பெற்று வருகின்றமையும் தெரிய வந்துள்ளது. மேலும் அவர்கள் சந்தேக நபரான கபில சந்திரசேனவின் உறவினர்கள் அல்ல என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் கூறியுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்த மோசடி தொடர்பில் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தால் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையின் பின்னணியில் கபில சந்திரசேன சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்திருந்தார். கொழும்பு கொள்ளுப்பட்டியில் உள்ள அவரது வீட்டில் கபில சந்திரசேன தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக சந்தேகிக்கும் நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ராஜபக்ச திரைசேரியை கொள்ளையடிக்கவில்லை, மாறாக மக்களின் மனங்களிடையே கொள்ளையடித்துள்ளார் என்று அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நேற்று சுமார் 2.5 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்தது. விசாரணையின் பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறிய போது அங்கு திரண்டிருந்த மொட்டுக்கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் மனோஜ் கமகே உரையாற்றினார். விசாரணைக்கான காலம் குறித்து அவர் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். மே மாதம் என்பது பிரபாகரனின் கதையை முடித்த மாதமாகும். அதனால் தான் இந்த மாதத்தை அரசு குறிவைத்துள்ளது. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் ஆத்மாவை சாந்தியடைய வைக்கவே ஆளும் தரப்பு இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார். மஹிந்த ராஜபக்சவை ஒரு சிங்கம் என வர்ணித்தவர் அவர் ஒருபோதும் குகைக்குள் ஓடி ஒளிய மாட்டார் என்றும் சட்டத்திற்கு மதிப்பளித்து நேரடியாக வந்து வாக்குமூலம் வழங்கிச் சென்றுள்ளார் என்றும் கூறினார். திரைசேரி பிணைமுறை மோசடி மற்றும் நிலக்கரி மோசடியுடன் தொடர்புடையவர்களையும் இதேபோன்று அழைத்து வந்து விசாரிக்க அரசுக்கு துணிவிருக்கின்றதா என்றும் அவர் சவால் விடுத்தார். மஹிந்த ராஜபக்ச என்பவர் இந்நாட்டு அரசியல் கலாச்சாரம், அவர் மீது கை வைத்தால் அழிவுதான் ஏற்படும் என்றும் அவர் இதன்போது எச்சரிக்கை விடுத்தார். நாடு முழுவதும் சீரற்ற காலநிலை மற்றும் மீட்புக் குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் ஊடக பேச்சாளர் பிரதீப் கொடிப்பிலே தெரிவித்துள்ளார். எந்த ஒரு அவசர நிலையிலும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் 117 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குறித்த விசேட இலக்கம் 24 மணி நேரமும் இயங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து மாவட்ட அனர்த்த மேலாண்மையில் நிலையங்களும் இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும், எனவே கனமழையுடன் நிலச்சரிவுக்கான அறிகுறிகள் குறித்து அவதானமாக இருக்கவும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பாதுகாப்பற்ற இடங்களில் நீராடுவது மிகவும் ஆபத்தானது. கடந்த சில நாட்களில் பாதுகாப்பற்ற இடங்களில் நீராடியதால் பல மரணங்கள் பதிவாகியுள்ளன. இடி மின்னல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுப்பது அவசியமாகும். திறந்த வெளிகளில் விளையாடுவதோ அல்லது வேலை செய்தலோ தவிர்த்தல் வேண்டும். அத்துடன் நிலையான தொலைபேசிகளை பயன்படுத்துவது அபாயகரமானது. வீடுகளில் இருக்கும் போது மின்சார உபகரணங்களின் இணைப்புகளை துண்டித்து வைப்பது பாதுகாப்பானது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
வெள்ளவாய பிரதேச செயலகத்தின் மகா அரகம உள்கந்த பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. உள்கந்த மலைத்தொடரின் பெரும் பகுதியில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்போது மண்மேடுகளும் பெரிய மரங்களும் சரிந்து விழுந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த நிலச்சரிவு குறித்து உடனடியாக விசாரித்து தேவையான மேலதிக நடவடிக்கைகளை மொனராகல மாவட்ட பேரிடர் மேலாண்மை பிரிவு மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நிலவும் கடும் மழை காரணமாக மலைப்பாங்கான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண் சரிவு மற்றும் நிலச்சரிவு குறித்த மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் மண்சரிவு ஏற்படுவதற்கு முன்னர் நிலத்தில் திடீரென ஏற்படும் வெடிப்புகள் அல்லது பிளவுகள், மரங்கள், மின் கம்பங்கள் அல்லது மதில்கள் திடீரென ஒரு பக்கமாக சாய்தல், தரையிலிருந்து அல்லது நீரூற்றுகளிலிருந்து திடீரென சற்று நீர் வெளியேறுதல், கதவு மற்றும் ஜன்னல்கள் சரியாக மூட முடியாமல் போதல் அல்லது நிலத்தில் அதிரும் சத்தம் கேட்டால் போன்ற அறிகுறிகள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை ஏதிலிகளுக்கு இந்திய பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுக்க தமிழக அரசாங்கம் முழு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உறுப்பினர் வன்னிய அரசு தமிழக முதலமைச்சர் விஜயிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசாங்கத்தின் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பு இன்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருந்தது. இதற்கான அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈழத்தமிழர்கள் தம்மை தாமே ஆளும் உரிமையை தமிழக அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். அத்துடன் தமிழக தங்கியுள்ள இலங்கை ஏதிலிகளுக்கு இந்திய பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுக்க தமிழக அரசாங்கம் முழு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதேவேளை இலங்கை இந்திய கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வை வழங்கவும் தமிழக அரசாங்கம் முன்னின்று செயற்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், பிசிக தரப்பில் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கினாலும் சில முக்கிய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றோம். தமிழகத்தில் நடக்கும் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கையில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட மே 18 தினத்தை இனப்படுகொலை தினமாக அறிவிக்க வேண்டும் எனவும் சபையில் வேண்டுகோள் விடுத்தார். நாடு முழுவதும் அடைமழை பெய்து வரும் நிலையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிகப்படியான மழைவீழ்ச்சி கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் கஸ்பேவ பகுதியில் 204 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கம்பகா மாவட்டத்தின் வேயங்கொடையில் 145.5 மில்லிமீட்டர் மழையும், வத்துப்பட்டி விளவில் 105.5 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. ரத்னபுரி மாவட்டத்தின் கிளிமலை பகுதியில் 121 மில்லிமீட்டர் மழையும், களுத்துறை மாவட்டத்தின் பண்டாரகமவில் 102.5 மில்லிமீட்டர் மற்றும் ஹொரணையில் 101.1 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேல் சப்ரகும, வடமேல், வடக்கு, வடமத்திய மாகாணங்களுக்கும் திருகோணமலை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கும் பலத்த மழை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகும மாகாணங்களிலும் புத்தளம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்றைய தினத்தில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் குருநாகல் மாவட்டத்திலும் சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டை சூழ உள்ள வளிமண்டலத்தில் நிலவும் தாளமுக்கம் காரணமாக தற்போது நிலவும் மழை நிலைமை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கொழும்பு, கொட்டாஞ்சேனை, ஆர்மர் பாபர் பகுதியில் உள்ள வீதிகள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளமையால் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பாடசாலை மற்றும் பணிக்கு செல்வோர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா நியாலியன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் CDA கபில சந்திரசேனவின் மர்ம மரணம் குறித்த விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்திற்கு முந்தைய நாட்களில் நிகழ்ந்த சிக்கலான மற்றும் துயரமான தொடர் நிகழ்வுகள் தொடர்பான பல உணர்வுபூர்வமான மற்றும் முக்கியமான உண்மைகள் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டன. இதன்போது காவல்துறை அதிகாரி ADS அதிகாரி சம்பத் விசாரணை விவரங்களை நீதவானிடம் முன்வைத்தார். மேலும் இச்சம்பவம் தொடர்பான 2 முக்கிய சாட்சிகளான இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவி பிரியங்கை அனுஷ்க விஜயநாயக்க ஆகியோர் தங்களது சாட்சியங்களை விரிவாக பதிவு செய்தனர். முதலில் சாட்சி கூண்டில் ஏறி சந்திரசேனவின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் அவரது கடைசி நாட்கள் குறித்து நீதிமன்றத்தில் விளக்கிய கபில சந்திரசேனவின் மைத்துனியான பிரியங்கை அனுஷ்கா, கபில சந்திரசேன மிகவும் அமைதியான ஒதுங்கிய குணம் கொண்டவராக இருந்தார். மேலும் அவரது மனைவியும் 2 குழந்தைகளும் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்த பிறகு அவர் ஆண்டுக்கு 4 முறை என மிக குறைந்த சந்தர்ப்பங்களில் மட்டுமே இலங்கைக்கு வருகை தந்தார். தங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில பிரிவுகள் இருந்ததை அறிந்திருந்தாலும் அது குறித்து தனக்கு ஆழமான புரிதல் இல்லை என்று கூறிய அவர், சந்திரசேன எப்போதும் தனது சட்டத்திறனிகள் ஆலோசனையின் பேரிலேயே செயல்படுவார். ஸ்ரீலங்கா நியாலியன்ஸின்
வழக்கு தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை காரணமாக அவர் காவலில் வைக்கப்பட்டிருந்தார். நீதிமன்றத்தில் இருந்து பிணை பெற்ற பிறகு 2026 மே அல்லது 6ஆம் தேதி பான்ஸ் பிளேஸில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பினார். சந்திரசேன முதலில் வீட்டிற்கு வந்தபோது தன் கணவர் வீட்டில் இல்லை. தானும் வீட்டு வேலையாட்களும் மட்டுமே இருந்தோம். வீட்டிற்கு வந்ததும் தன்னை ஹலோ அனுஷ்கா என்று அழைத்த சந்திரசேனவுக்கு 2 குவளை தர்பூசணி சாறு, சாதம் மற்றும் ஒரு குவளை பால் கலந்த தேநீர் ஆகியவற்றை கொடுத்தோம். அதன் பிறகு அவர் வீட்டை விட்டு சென்றார். இருப்பினும் அடுத்த நாள், அதாவது வியாழக்கிழமை மாலை சுமார் 4 மணியளவில் அவர் தனியாக தன் வீட்டிற்கு திரும்பினார். அப்போது தன் மகனும் வீட்டு வேலையாட்களும் அங்கு இருந்தனர். சந்திரசேன அவரிடம் ஒரு கார் சாவியை கொடுத்து ஒரு ஓட்டுநரை தன் வீட்டிற்கு காரை ஓட்டி வரச் சொன்னார். அதன்படி அந்த சாவியை அவரது ஓட்டுநரிடம் ஒப்படைத்தோம். தன் கணவர் அரவிந்த் டி சில்வா அன்று மாலை சுமார் 4:30 மணியளவில் வீட்டிற்கு திரும்பினார். ஒரு சந்திப்பிற்கு தயாராவதற்கு அவர் அறைக்கு சென்ற போது சந்திரசேனவை வீட்டில் பார்த்தார். அரவிந்த் டி சில்வா ஒரு நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டியிருந்தது. அவர் மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறி சட்டத்திறனியை சந்திக்க தயாராகும்படி அவரிடம் கூறியுள்ளார். பின்னர் பிணை வழங்க வந்திருந்த சாமில் மற்றும் சாந்தவுடன் அவர்கள் சட்டத்தரணியை சந்திக்க சென்றனர். மேலும் சந்திரசேன ஏற்கனவே வீட்டின் முதல் மாடியில் தங்கியிருந்தார். சட்டத்தரணியை சந்தித்து இரவு உணவை கொண்டு வந்துவிட்டு சுமார் இரவு 10 மணியளவில் அவர்கள் வீட்டிற்கு திரும்பிய போது சந்திரசேன கீழே வந்தார். ஆனால் அவர் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் அன்றிரவு உணவை மறுத்ததும் தெளிவாக தெரிந்தது. தனது மூத்த மகன் உறங்கச் செல்வதற்காக அவனது அறையை தயார் செய்தேன். ஆனால் அவர் உறங்கச் சென்ற சரியான நேரம் தனக்கு தெரியாது. அடுத்த நாள் காலை சுமார் 10 மணியளவில் தான் எழுந்தேன். சந்திரசேன தங்கியிருந்த அறையின் கதவு மூடப்பட்டிருப்பதை கண்டு அவர் உறங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்தேன். பின்னர் சுமார் 6 மணியளவில் குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்புவதற்காக எழுப்பினேன். அன்று காலை சட்டத்தரணி சுமார் 7 மணியளவில் வீட்டிற்கு வந்தார். அரவிந்த் டி சில்வா சந்திரசேனவின் அறை கதவை தட்டியும் எந்த பதிலும் வராததால் தன்னிடமிருந்த மாஸ்டர் சாவியை பயன்படுத்தி கதவை திறந்தார். அறையில் படுக்கையில் யாரும் இல்லை. ஒரு நாட்காலி குளியல் அறையை நோக்கி திருப்பப்பட்டதை தான் கண்டார். மேலும் சட்டத்தரணியின் ஆலோசனையின் பேரில் உடனடியாக அறையை விட்டு வெளியே வந்து மருத்துவமனைக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்தார். பின்னர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க முன்னிலையான முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா சந்திரசேனவுக்கு பிணை பெறுவதில் தான் சந்தித்த சிரமங்களையும் அன்றிரவு நடந்த உரையாடல்களையும் மிக விரிவாக விவரித்தார். லஞ்ச குற்றச்சாட்டில் சிறையில் இருந்த தனது மனைவியின் சகோதரியின் கணவருக்கு பிணை பெறுவதற்காக பணத்தையும் பிணைத்தாரர்களையும் ஏற்பாடு செய்வதில், கிராம சபை சான்றிதழ்களை பெறுவதில் ஏற்பட்ட தாமதங்களால் தான் ஒரு கடுமையான நெருக்கடியை சந்திக்க நேர்ந்ததாக அவர் கூறினார். புதிய பிடியாணை காரணமாக இரவில் வேறெங்கும் செல்வது பாதுகாப்பற்றது என்பதால் சந்திரசேனவை தனது வீட்டிலேயே இருக்குமாறு சட்டத்தரணி தெரிவித்திருந்தார். அதன்படி இரவை கழிக்க அவருக்கு ஒரு இடம் தருவதாக அவர் கூறியிருந்த போதிலும் சந்திரசேன தனது வீட்டில் இருந்த வேலைக்காரனை தொலைபேசியில் அழைத்து தொலைபேசியை ஸ்பீக்கரில் இயங்கவிட்டு தனக்கு தேவையான மருந்துகள், உடைகள் மற்றும் ஒரு உடற்பயிற்சி பாயை கொண்டு வருமாறு கேட்டார் என்று அரவிந்த் டி சில்வா கூறியுள்ளார். உடற்பயிற்சி செய்வதற்காக உடற்பயிற்சி பாயை கொண்டு வருவீர்களா என்று கேட்டபோது அது துணிகளை தொங்க விடுவதற்காக என்று அவர் அளித்த விசித்திரமான பதில் எனக்கு புரியவில்லை என்று அந்த சாட்சி கூறினார். அன்றிரவு உணவறையில் சந்திரசேனவுடன் பேசிக் கொண்டிருந்த போது அவர் அதிர்ச்சியுடனும் ஏமாற்றத்துடனும் நான் இப்போதுதான் வெளியே வந்தேன், அதுவும் பகலாக இருக்கிறது, அதற்குள் என்னை மீண்டும் உள்ளே தள்ள முயற்சிக்கின்றார்கள் என்று கூறியதாகவும் அது ஒரு சிறிய விடயம் தான் என்று கூறியவரை அமைதிப்படுத்த கடுமையாக முயன்றதாகவும் அரவிந்த் டி சில்வா நீதிமன்றத்தில் விளக்கினார். பின்னர் அவருக்கு ஒரு அறையை கொடுத்து ஓய்வெடுக்குமாறு கூறிவிட்டு தான் உறங்கச் சென்றதாக அவர் அந்த சாட்சி கூறினார். மறுநாள் காலை சுமார் 7:15 மணிக்கு எழுந்ததாகவும் தனது அறை கதவையும் குளியல் அறை கதவையும் பலமுறை தட்டியதாகவும் ஆனால் எந்த பதிலும் இல்லை என்றும் அந்த சாட்சி தெரிவித்தார். கீழே சென்று ஏற்கனவே வீட்டிலிருந்த சட்டத்தரணியிடம் தகவல் தெரிவித்த பிறகு தனது மனைவியையும் சட்டத்தரணியும் சென்று மாஸ்டர் சாவியை கொண்டு கதவை திறந்ததாகவும் அறைக்குள் பார்த்தபோது ஏதோ ஒன்று தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டதாகவும் அவர் உணர்வுபூர்வமாக தெரிவித்தார். தனது நீண்ட சாட்சியத்தை முடிக்கும் தருவாயில் அரவிந்த் டி சில்வா உடனடியாக ஒரு மருத்துவரை வரவழைத்து அவரை பரிசோதித்ததில் அவர் இறந்துவிட்டது உறுதி செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த மர்ம மரணம் தொடர்பான மேலும் 5 சாட்சியங்களின் வாக்குமூலங்களை விசாரிப்பதற்காக பிரேத பரிசோதனை 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார்.